கட்டுரையாளர் கணேச சர்மா அவர்கள். பெரியவா இளையத்தான்குடியில் இருந்த சமயம் கும்பகோணத்திலிருந்து டாக்டர் ஒருவர் உயர்ந்த பழ வகைகளுடன் ஒவ்வொரு வாரமும் சுவாமிகளை பார்க்க போவது வழக்கம். ஒருமுறை அந்த டாக்டர் மடத்தில் கைங்கரியம் செய்து வந்த மேலூர் ராமச்சந்திர ஐயர் என்பவரிடம், மாமா, பழமெல்லாம் வழக்கம் போல் கொண்டு வந்திருக்கேன். விலை உயர்ந்தவை, பத்திரமாக எடுத்து வைத்து பெரியவா சாப்பிடக் கொடுங்கள். மடத்தில் பெருச்சாளி எல்லாம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பெரியவா காதில் விழுந்து விட்டது போலும். பூஜையை முடித்து ஆகாரம் செய்த பின் பெரியவா அங்கிருந்த ஓர் அறையில் ஜன்னலோரமாக உட்கார்ந்து கொண்டார். கும்பகோணம் டாக்டர் வந்தாரே, இருக்காரா பாரு என்று வினவினார். உடனே டாக்டரும் அவர் கூட வந்த ஒருவரும் அழைத்து வரப்பட்டனர். கூட வந்தவரிடம், வேலூர் மாமாவிடம் கேட்டு இந்த டாக்டர் கொடுத்த பழங்களை எல்லாம் கூடையோடு எடுத்துண்டு வர சொல்லு என்றார் பெரியவர். கூடை வந்தது. உடனே டாக்டரை பார்த்து, எனக்கு என்ன வயதாகிறது தெரியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். 65 வயது. இந்த கிழவன் ஒருவனே இத்தனை பழத்தையும் தின்னால் உடம்பு என்ன ஆகும்? நீங்க டாக்டர் ஆயிற்றே, சொல்லுங்கள் என்றார். மேலும் தொடர்ந்தார், இந்த மடத்தில் பெருச்சாளிகள் உண்டு, எல்லாவற்றையும் விட பழம் பெருச்சாளி நான் தாண்டா என்று சிரித்தார். உடனே மேலூர் மாமாவிடம் தான் சொன்னதை தான் பெரியவா தெரிந்து கொண்டு நம்மை ஆழம் பார்க்கிறார் என்று டாக்டர் பதைத்தார். உடனே பெரியவா, இங்கே வராவாளெல்லாம் நாம் கொடுக்கிறதை பெரியவாளே சாப்பிடணும்னு நினைக்கிறீர்கள். என் மேலே உள்ள பிரியம்தான் காரணம் என்பது தெரியும். ஆனால் அது சாத்தியமா? இவ்வளவையும் ஒருவனே சாப்பிட முடியுமா என்பதை யோசிக்கணும். இன்னொன்று உங்களுக்கு புரியணும். நீங்கள் என்னிடம் எனக்காக என்று ஒன்றை கொடுத்துட்டா அப்புறம் அது என்னுடையது. நான் என்ன வேணுமானாலும் பண்ணலாம், யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். இதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த மடத்தில் எத்தனையோ பேர் குடும்பம், குழந்தை குட்டி என்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் கொடுக்காம நானே சாப்பிட முடியுமா? இவர்களை எல்லாம் பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு. நானே சந்நியாசி, பக்த கோடிகள் கொடுப்பதை தானே நான் தர முடியும் என்று கூறுகிறார். மன்னிக்கணும், மன்னிக்கணும், பெரியவா என் கண்ணை திறந்துட்டா என்று டாக்டர் அழுதார். அடுத்த கணம் அத்தனை பழங்களையும் ஜன்னல் வழியாக பெரியவா ஒவ்வொன்றாக எடுத்து போட்டார். அந்த புறம் யார் என்று பார்த்தால் சில நரிக்குறவர்கள் காட்சி தந்தார்கள். தங்களை நோக்கி போடப்படும் பழங்களை ஆவலாகவும் ஆச்சரியமாகவும் பொறுக்கி ஆனந்தப்பட்டனர் அவர்கள். அவர்களை எட்டி பார்த்தார் டாக்டர். அவர்தான் பழங்கள் தருவதாக நினைத்த குறவர்கள், சாமி, நீங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் என்று மனமாற வாழ்த்தினார்கள். இவாளுக்கெல்லாம் யாராவது ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கி கொடுத்திருப்பார்களா? அவா சந்தோஷ முகங்களை பார். யாரா இருந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம் என்று முடிந்ததெல்லாம் கொடுக்கணும் என்று பெரியவா பேச பேச டாக்டர் தன்னை மறந்து மகிழ்ச்சியில் மூழ்கினார். பெரியவா சன்னதியில் எல்லோரும் ஒன்றுதான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.